வணக்கம். நம்ம ஒரு ரிலாக்ஸாக இருக்கிற டைமில் வந்து ரீல்ஸ் பார்க்குறது வழக்கம். அது மாதிரி நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு ரீல்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். அதில் ஒரு ரேண்டமாக பார்த்தீங்கன்னா வலைபேச்சு அந்தணன் ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. அந்த வீடியோவை நம்ம பார்க்க நேரிட்டது. அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் திரு அஜித்குமார் அவர்களுக்கு பத்ம விபூஷன் அப்படின்ற ஒரு பட்டம் கொடுத்துருந்தாங்க. அந்த பட்டத்தை எதுக்கு நீங்கள் அவருக்கு கொடுத்தீங்க, அவர் என்ன பண்ணாருன்னு சொல்லிட்டு அவருக்கு கொடுத்தீங்க, அது மாதிரி ஒரு வீடியோ பார்த்தேன். திரு அஜித்குமார் அவர்கள் பார்த்தீங்கன்னா யார் வாழ்க்கையும் கெடுக்கல, அவர் உண்டு அவர் வாழ்க்கை உண்டுன்னு போயிட்டுருக்காரு. படம் நடிக்கிறாரு, அவர் நடிக்கிறது அவருடைய உழைப்பை போடுறாரு, அதுக்கான சம்பளம் வாங்கிட்டு படம் நடிக்கிறாரு. அதேமாரி வந்து அவருடைய பர்சனல் லைஃப்பை அவர் பார்த்துட்டு அவர் வாழ்ந்துட்டுருக்காரு. ஒரு சில இடத்துல வந்து மரியாதை இல்லை அப்படின்னா அந்த இடத்த போக மாட்டாங்க. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து அவர் வந்து எந்த ஒரு நிகழ்ச்சிக்கும் வரல, பட ஓப்பனிங்கோ இல்லை ஒரு இசை வெளியீட்டு அவர்லாம் வரதில்லை அப்படிலாம் பேசியிருக்கீங்க. அவர் ஏன் வரணும்? அவருடைய வேலை என்ன? அவர் ஒரு படம் நடிக்கிறாரு, அந்த படத்தை வந்து அவருடைய எஃபெக்ட் போட்டு அவர் வந்து நடித்து கொடுக்குறாரு, அதுக்கான ஊதியம் வாங்குறாரு, அவரோட படமும் நல்லா ஓடிட்டுருக்கு. அவரை வச்சு படம் எடுத்த யாரும் வந்து எனக்கு நஷ்டமாயிடுச்சு, இல்லை இவர் வராதனால எனக்கு நஷ்டம், இவர் போகாதனால எனக்கு நஷ்டம், அது மாதிரி யாராவது சொல்லியிருக்காங்களா? அது மாதிரிலாம் எதுவும் இல்லை. அவர் கஷ்டப்பட்டு நடிக்கிறாரு, அதுக்கான ஊதியத்தை வாங்குறாரு, அவருடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காரு. தவறான விஷயங்களை வந்து நீங்கள் பரப்பாதீங்க சார், அதுதான் உங்களோட வேண்டுகோள். உங்களுக்கு வந்து அவரால் ஒரு ஆதாயம் இருக்கலாம், அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அவரை பற்றி பேசி அவருடைய படத்தை பற்றி பேசி அதனால் உங்கள் யூடியூப் சேனலுக்கு வந்து வியூஸ் அதிகமாகிட்டு அதனால் ஒரு ரெவென்யூ வந்து கூட உங்களுக்கு கிடைக்கலாம். ஆனால் வந்து உங்களால் அவருக்கு என்ன ஒரு ரெவென்யூ கிடைக்குதுன்னு நீங்கள் சொல்லுங்கள். அவருடைய வாழ்க்கையை அவர் வாழ்ந்துட்டுருக்காரு, அவர் படம் நடிக்கிறாரு, அந்த படத்தை நடித்ததுக்கான காசு வாங்குறாரு, அவருடைய வாழ்க்கையை அவர் பார்த்துட்டு போயிட்டுருக்காரு. ஏன்னா அஜித்துக்கு வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சிட்ருக்காங்க, திரையுலகம் சைட்லேருந்தும் சரி, அரசியல் வட்டாரங்கள்லேருந்தும் சரி அவருக்கு வாழ்த்து தெரிவிச்சிட்ருக்காங்க. ஒரு அரசாங்கம் ஒருத்தருக்கு ஒரு விருது கொடுக்குது அப்படின்னா அவங்க வந்து அலசி ஆராய்ஞ்சு யார் யாருக்கு என்னென்ன கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அலசி ஆராய்ஞ்சு தான் அவங்களுக்கு வந்து விருதுகள் வழங்குவாங்க. அது மாதிரி தான் இவருக்கும் வந்து விருதுகள் வழங்கியிருக்காங்க. சாதாரணமாக எல்லாருமே இது மாதிரி ஒரு விருதை கொடுத்துட மாட்டாங்க. நீங்கள் அது மாதிரி பேசுனதே எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. நீங்கள் தப்பாக நினச்சிக்கிட்டால அதனால தான் இந்த ஒரு சின்ன வீடியோ. நன்றி, வணக்கம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.